இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க போகிற மன்னாவையும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் நடக்க போகிற காரியங்கள், நடக்க இருக்கும் காரியங்கள், நீர் அதிலிருந்து என்னை காப்பாற்ற போகிற அந்த கிருபைகளை நான் உணர்ந்து கொள்ளும்படி இந்த 30 நாளையிலும் நீ செய்ய போகிற மகத்தான கிருபை எனக்கு காண்பித்தரலும். பரிசுத்தாவி என்னை மத்தியிலே அசைவாடி பேசும். நாங்கள் சிறுகுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆலயத்திற்கு உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த செய்தியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களையும் கர்த்தர் அதை வாய்க்காமல், அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்தும்படி தேவன் காரியங்களை இந்த மாதம் நமக்கு செய்ய போகிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்கள், நம்முடைய கண்ணுக்கு மறைவான ஆயுதங்கள், நமக்கு எதிராய் கிளம்ப போகிற ஆயுதங்கள், நம்மேல் காயங்களை உண்டு பண்ணும்படி நம்ம எல்லைக்குள் வர இருக்கிற அந்த ஆயுதங்கள், கர்த்தர் எல்லா ஆயுதங்களையும் அதை நிர்மூல பண்ண போகிறார். அதிலிருந்து நம்மளை தப்புவிக்க போகிறார். இன்னொன்று சொன்னால், அவை வாய்க்காமல் போக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 5 மாதங்களும் அவருடைய மகா பெரிய இரக்கத்தினால் ஒரு சேதமில்லாமல் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சேதமில்லாமல் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு குடும்பம் பச்சிலம் குழந்தையோடு கூட ஒரு பெரும் விபத்தில் சிக்கினார்கள். வீட்டை விட்டு ஒரு டூருக்காக கிளம்பின ஒரு குடும்பம், வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன ஒரு கணவர், அவர் திரும்ப வீட்டுக்கு வரல. எவ்வளவோ பெரிய ஆபத்தும் இருளும் அதிகாரமும் அந்தகாரமும் சூழ்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சொல்கிறேன், இந்த 5 மாதங்களும் என்னைய கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கரம் உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். இந்த 6வது மாதத்திலே பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறாருங்க. அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். இந்த மாதத்தை பிரதர் நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு எத்தனை பேர் என் தேவனுடைய கரத்தில் இந்த ஜூன் மாதம் 30 நாளையும் நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்களோ? கரம் உயர்த்தி கொஞ்சம் செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் இந்த 30 நாளில் கொடுங்க. ஏனென்றால் ஒரு பெரும் ஆயுதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சரிக்கும்படி இந்த மாதம் எழும்பும். அவை நிர்மூலம் பண்ண இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 30 நாளையும் என்னுடைய பலன் அல்ல, வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய ஞானம் அல்ல, என் சம்பளம் என்னை நடத்த வேணாம், இந்த 30 நாளும் எனக்கு தேவையான கிருபையாய் என்னை நடத்தும், கிருபையை தந்து நடத்தும். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வேலையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சொல்லுங்க பார்க்கலாம். என் வேலையை அவர் கரத்தில் தருவேன்,
என் குடும்பத்தை அவருடைய கரத்தில் தரேன். அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தரேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என் தொழிலை உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என் சம்பளத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற நீர் என்னை நடத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை உம்முடைய கரத்திலே தரேன் ஆண்டவரே. ஓ, என்னுடைய ஊழியத்தை உம்முடைய கரத்திலே தரேன். இந்த 30 நாளும் என்னை நீர் நடத்தும். ஓ, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் தேவையில்லாத பண செலவுகள் எனக்கு வரக்கூடாது. 30 நாளையும் சப்மிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரம் உயர்த்தி, சிறு பிள்ளைகள் எல்லாம் கரம் உயர்த்துங்க, விளையாடாதீங்க. எல்லா கரம் உயர்த்துங்க, எல்லா கரம் உயர்த்தி சமர்ப்பணம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ, இந்த மாதம் என் குடும்பத்தில் சமாதானத்தின் பிரிவினையின் குலைச்சல் அது செயல்படக்கூடாது. ஒப்புக்கொடுங்க. இந்த மாதம் பெரும் பாதிப்பை சத்துரு குடும்பங்களுக்குள் கொண்டு வர போகிறான். எல்லாம் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 30 நாளோ ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சுகவீனங்கள் ஆகக்கூடாது. ஓ, ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் 30 நாளையும் என் குடும்பத்தை குறித்து போட்ட திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். ஒப்புக்கொடுங்க, நிர்மூலமாகட்டும். ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய மாதம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு முன்னாடி, என் கணவருக்கு முன்னாடி, என் மனைவிக்கு முன்பதாக உங்கள் பிரசன்னம் அதிகமாக என் குடும்பத்தில் ரத்த கோட்டையாக நின்று பாதுகாத்து கொள்ளுங்க. ஓ ஆண்டவரே, போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களை அதிகமாக கிட்டி சேர இந்த 30 நாளும் எனக்கு கிருபை அனுகிரகம் பாராட்டுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. இந்த மாதம் அவர் கரத்திலே ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, போன மாதத்தை விட நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பைபிளை வாசிக்க போகிறேன். இந்த மாதம் போன மாதத்தை விட உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் வந்து ஜெபிக்க போகிறேன். போன மாதத்தை விட இந்த மாதம் உபவாச நாளை நியமித்து அதிகமாக விழித்திருந்து ஜெபிக்க போகிறேன். போன மாதத்தை விட அதிகமான சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ, இந்த 30 நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்க இந்த 30 நாளையும் உடைய கரத்திலே தருகிறேன். நீர் என்னை ஜெயத்தோடு வழி நடத்தி கடக்க கிருபை தாரோ. ஓ, அவர் நம்மளை ஜெயத்தோடு நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் உண்மையாய் இந்த மாசத்தை அவர் கரத்தில் கொடுத்தாச்சு? ஹல்லேலூயா. இனி உங்க சித்தம் அல்ல, உங்க பலன் அல்ல, உங்க ஞானம் அல்ல, உங்க பராக்கிரம் அல்ல, அவரே உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் தலைக்கு மேல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளோடு இருக்கிற ஒருத்தர், அவர் எல்லாவற்றிலும் காட்டிலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் நம் மத்தியிலே இருப்பார். நமக்கு கேடகமாய் இருந்து, அரணான கோட்டையுமாய் இருந்து, இரத்த கோட்டைக்குள் வைத்து ஒரு சேதமும் வராதபடி தேவனுடைய பிரசன்னம் நம்மளை அழகாய், பாதுகாப்பாய், கிருபையாய், இரக்கத்தோடு நடத்த போகிறது. தலைக்கு மேலே ஒரு விசை கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் அவை வாய்க்காமலே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு பெரிய தேவன் அவர் நம்மளோடு கூட இருப்பதால் நமக்கு எதிராக வரும் ஆயுதங்கள், நமக்கு எதிராக நிற்கும் ஆயுதங்கள், இவை இரண்டுமே தேவனுடைய கிருபையினால் வாய்க்காமலே போகும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு எதிராக வரும் ஆயுதங்கள், உங்களுக்கு முன்பதாய் நிற்கும் ஆயுதங்கள், உங்களை கீறி போடும்படி எழும்ப போகிற ஒரு பெரும் ஆயுதம், இந்த மாதம் தேவன் அவைகளை வாய்க்காமல் பண்ண போகிறார். அன்பானவர்களே, கர்த்தரே
உங்களுக்கும் எனக்கும் அரணான கோட்டையுமாய் இருப்பார். அவர் சட்டைகளின் நிழலுக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கெடுதலும் வராது, ஒரு தீங்கும் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் இரவிலே உண்டாகும் பெரும் பயங்கர காரியத்திற்கும் பகலிலே மனிதர் விடுகிற அந்த அம்புகளுக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கார செய்திகளுக்கும் கர்த்தர் இவைகளை குறித்து சொல்லுகிறார். உன்னோடு கூட இவைகளுக்காக நீ பயப்படாமல் கலங்காமல் இரு. இப்படிப்பட்ட ஆயுதங்களை குறித்து நீ பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நீ பயந்து திகைத்து கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நான் உன்னை ஆல்ரெடி மீட்டு கொண்டேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளுக்கு, அந்த ஆயுதங்களுக்கு நீ இரை ஆவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேவன் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவார். தேவன் உங்களை கண்மணியை போல் பத்திரமாய் இந்த 30 நாளும் பாதுகாக்க போகிறார். சத்ருவினுடைய கைகளுக்கு கர்ச்சிக்கிற கிழ சிங்கத்தின் நாவிலே தேவன் உங்களை இரையாய் ஒப்புக்கொடுக்க போகிறது அல்ல. இவனை விழுங்கலாம் என்று வகை தேடும் அந்த அசுத்த கிரியைகள் இந்த மாதம் பலமாய் எழும்பி இருக்கிறதையும், அந்த காரியத்தின் ஆயுதத்தோடு நிற்கிறதையும், உங்களை தள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிற காரியத்தையும் இந்த மாதம் நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், அவைகளை குறித்து நீ ஒன்றும் கவலைப்படாதே, அவைகளை குறித்து நீ ஒன்றும் கலங்காதே. மகளே மகனே, நான் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன், உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன், உனக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு என்னுடைய கரத்தின் நிழலின் மகிமையின் பிரசன்னத்தினால் உன்னை மூடி பாதுகாப்பேன் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற வரைக்கும்ங்க, தேவன் உங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிற வரைக்கும் உங்க பக்கத்தில் 1000 பேர் விழட்டும், உங்க வலதுபுறத்தில் 10000 பேர் 10,000 பேர் விழட்டும், எந்த காரியங்களும் சேதத்தை உங்களுக்குள் வருவிக்க முடியாது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். காரணம், எந்த ஆயுதம் வந்தாலும் அது என்னை கீறி போடாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் எனக்கு மதிலாய் நிற்கும் பொழுது ஒரு குழியிலும், சத்ரு வெட்டின குழியிலும், மனுஷர் வைத்த கண்ணிகளிலும், பிசாசு வைத்திருக்கிற வலைகளையும் தேவன் கிழித்தெறிந்து என்னை பாதுகாத்து தப்புவித்து கனப்படுத்தி நடத்துவாரே தவிர தேவன் ஒரு சேதமும் எனக்கு கொடுக்க போறதல்ல. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆயுதங்களை குறித்து பயப்படாதீங்க. ஆயுதங்கள் எழும்பினதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி காக்கின்ற உன்னுடைய தேவன். ஆமென். கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி, இதுவரைக்கும் நீ புலம்பின, இந்த மாதம் அதிக புலம்புற சூழ்நிலை வரும், ஆனால் உனக்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், கலங்காதே. சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ப்பே இல்லையடா, அவ்வளோதான் வரும். ஷபலஹ துரபியம் துரபோ. கர்த்தர் சொல்றாரு, ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை நான் கனப்படுத்துவேன், மகளே மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்மேல் நீ வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அவர் என்னோடு பிரயாணத்தில் இருக்கிறார்னு நம்பிக்கையா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு எதிராக எழும்பும் சத்துருக்களை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போட போகிறதல்ல. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை பார்த்து நீங்கள்
கவலையே படாதீங்க. உங்களுக்கு எதிராக திரும்பும் பெரும் கூட்டத்தை கண்டு சற்று எவ்வளவு வேணும் நீங்கள் அதை குறித்து கலங்காதீங்க. உங்களுக்கு எதிராக எழும்ப போகிற பாதாளத்தின் ஆவிகள், இவைகளை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. எல்லாம் நினைக்கிறீங்க, என்ன பிரதர் இருக்கிற மொத்தத்தையும் கலப்பி விட்டுட்டு கலங்காதீங்கன்றீங்க. இல்லை, தேவன் நடக்க போகிறதை பேசினார். கண்டு கலங்காதீங்க. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நம்மளுக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், எல்லா தீங்குகளுக்கும் நம்மளை விலக்கி காக்கின்ற ஒரு தேவன். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுடைய ஆத்துமாவையும் ஸ்பெஷலாக இந்த மாதம் காப்பேன் என்பதை தேவன் சொன்னார். நான் அப்போ புரிந்து கொள்கிறேன், உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக இந்த மாதம் எழும்ப போகிற ஆயுதங்கள், நீங்கள் தேவ பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என. அன்பானவர்களே, உங்கள் ஆத்துமாக்களை சேதப்படுத்தி உங்களுடைய சரீரங்களை உருக்குலைத்து உங்களுடைய குடும்பத்தை சிதற வைத்து உங்களுடைய தொழில்களை நாசம் பண்ணும்படி உங்கள் ஆத்துமாக்களுக்கு சேதத்தை உண்டாக்கும்படி பலமுள்ள ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த மாதம் ஸ்பெஷலாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய தலைமுடியை கூட அவனால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்தால் மட்டுமே இந்த மாதத்தை முடித்து அடுத்த மாதத்தை நீ பார்ப்பேன். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் உடைந்த பாத்திரங்களைப் போல அவர்கள் இருக்க போகிறார்கள். அன்பானவர்களை, நான் தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. எவ்வளோ நாள் விளையாட்டாக இருந்துட்டோம், எவ்வளோ மாதம் விளையாட்டாக ஓடிட்டோம். ஏதோ ஒரு நாள் அந்த ஓய்வு நாளில் மட்டும் வந்துட்டு போய் மற்ற நாட்களெல்லாம் உலகத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு விளையாட்டாக இருந்துட்டோம். இல்லை, இந்த 7 நாட்களும் ஒவ்வொரு வாரங்களும் உங்களுக்கு முக்கியமான வாரங்கள். ஒவ்வொரு நாட்களும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஜெபத்தில் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நீங்கள் பெருசாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேவன்கிட்ட அந்த நாளை ஒப்பு கொடுத்தா போதும், ஒவ்வொரு நாளையும், அந்த 30 நாளையும். காரணம், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறதை தேவன் எனக்கு காண்பித்தார். நான் இன்னும் சொல்ல போவேணும் என்றால், நம்ம சபையிலே எந்தெந்த ஆத்துமாக்கள் அவர்கள் உருக்குலைந்து சத்ருவினால் விழுந்து இருப்பார்கள் என்கிற நடக்கப் போகிற காட்சியை தேவன் எனக்கு தரிசனமாய் காண்பித்திருக்கிறார். அதற்காக நான் நடக்கக்கூடாது என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஃபாஸ்டிங் போட்டு. நான் யார் என்று உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறதல்ல, ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்காக நீங்கள் இறுக்கமாய் தேவனை பிடித்து கொள்ளுகிற நாட்கள் இந்த மாதத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். காரணம், அப்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள், நம்முடைய கண்ணுக்கு மறைவான கண்ணிகள் சத்ரு வைக்கிறான். சொல்கிறேன், ஏன் வைக்கிறான் தெரியுமா? உன் மூலம், உன் குடும்பத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் பெரிய அளவுக்கு மகிமைப்பட போகிற சாட்சிகள் லைனாக வரப்போகிறது. அதை முன்பு அறிந்து கொண்ட அவன் உன்னுடைய தாழ்பாள்களை பலவீனப்படுத்தி உடைக்கும்படி இந்த மாதம் எழும்பியிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு தீங்கும் உன்னை அணுகாது, என் கரத்திற்குள் நீ இருக்கிற வரைக்கும் ஒரு ஆயுதமும் உன்னை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் என்று தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற உன்னுடைய தேவன் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, இனிமேலாவது அவர் கரத்தை டைட்டாக பிடிச்சிக்கோ. சொல்லுங்க பார்க்கலாம்.
கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி இப்போ சரிங்க, சரி. என்ன பிரதர், வாயில் ஸ்வீட்டை கொடுத்துட்டு பின்னாடி கொளுத்தி போட்டீங்களே பிரதர்? இல்லை 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 இல்லை, கர்த்தர் ஆயுதங்களை முறிக்கும்படி அதற்கு நீ தயாராக வேண்டும் என்பதற்காக தேவன் பேசுகிறார். தாவீது ராஜா பாடினார். எப்படி தெரியுமா அவர் பாட்டு பாடினாரு? மரண அலைகள் என்னை சூழ்ந்தது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. அவர் சொல்றாரு பாருங்க, பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் அருகில் விழுந்தது. அப்போ இப்போ சொல்றாரு, இவைகளெல்லாம் இருந்தும் நான் துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதனால் அவர் என்னை விடுவித்தார், அவர் என்னை தப்புவித்தார், அவர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று தாவீது ராஜா இந்த 3 ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பாடி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனாலே ஒரே ஒரு அம்பு கூட நம்மளை காயப்படுத்த தேவன் விட போகிறதே கிடையாது. என்னன்னா, நடக்க போகிறத பிள்ளைங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூபிள் கர்த்தர் என்ன செஞ்சார், என்ன செஞ்சு கிழிச்சார், என்னத்துக்கு இப்படி நடத்துகிறார்னு கேட்குற உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு மணி துளியும் இந்த பூமியில் நீ மூச்சு விட கிருபையான நாட்களை உனக்கு நீ கேட்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஏராளமான கிருபைகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த பூமியிலே வாழ உனக்கு அனுகிரகம் செய்கிற அந்த கிருபையை நீ உணர்ந்து கொள்ள வேணும். நீ அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வேல்யூபிள் உனக்கு தெரியணும். யூ ஆர் a valuable person. நீங்க கர்த்தருக்கு விலையேற பெற்றவங்க. குடும்பம் மதிக்கல, அவன் மதிக்கல, ஆபீஸ்ல மதிக்கல, ஊழியத்தில் யார் மதிச்சாலும் எல்லாம் மதிக்கல. என்ன, உன்னை உருவாக்கினவருடைய கரத்தில் நீ விசேஷித்தமானவள், விசேஷித்தமானவன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தின் மூச்சு காற்றும் தேவனுடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வேல்யூபிள் இந்த மனுஷனுடைய சரீரத்துக்கு புரியலனாலும் ஆத்துமாவை தட்டி நீ அவைகளுக்குள் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆத்துமாவை உள்ள வச்சுட்டு சரீரத்தை தேவன் மேலே வைத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரமும் அவ்வளவு முக்கியம் நமக்கு என்பது கர்த்தருக்கு தெரிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, அவர் இந்த மாதம் உங்களை ஒரு குழந்தைய போல ஏந்தி, ஒரு வயதானவர்களை சுமக்க மாட்டாங்க, ஆனால் இவர் சுமந்து ஆபத்திலிருந்து எந்த நன்மையும் எதிர்பாராத விதமாக ஒன்றுத்தையும் எதிர்பார்க்காமல் இவர் தப்புவிக்க விரும்புகிறார். அப்போ சாத்தான் போடும் திட்டங்கள் இந்த மாதம் நிர்மூலமாகப்பட போகிறது. அதற்கு நீ அவருக்கு கொஞ்சம் காரியங்களை என்ன பண்ணணும்னா, அவர் சொல்கிறத கேட்டுட்டு நடக்கணும். அல்லேலூயா. அவர் போட்டிருக்கிற வழியில் நடக்கணும். அப்போது சத்ரு போட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் நிர்மூலமாகும். மனுஷன் எங்கே கண்ணியை வச்சிருக்கிறான் நமக்கு தெரியுமா? நம்ம பக்கத்திலேயே, நமக்கு வீட்டு பக்கத்திலே நல்லா பேசிட்டு, ஓ நீ ரொம்ப நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவள் இருதயத்தில் இருக்கிற கண்ணி உருவாக்கின கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுன்னா அவர் வந்து நிற்கிற தேவன்னு தாம் பிள்ளைகளுக்கு அந்த முதல் கான்ஃபிடென்ட் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எத்தனை விதமான மரணத்தின் ஆவிகள் ஊழியம் செய்கிறதுனால வந்து நிற்கிறது தெரியுமா? எத்தனை வந்து சவால் விடுகிறது தெரியுமா? நாங்கள்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது காரணம் என்னென்னா, எங்கள் அபிஷேகத்தினால் எங்கள் கான்ஃபிடென்ட் கிடையாது.
எங்களுக்கு ஒன்றுனா அவர் நிற்பாருங்கிற கான்ஃபிடென்ட், அந்த நினைப்பு உங்களுக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஒரு சேனைக்குள் பலனே இல்லாமல் நீங்களும் நானும் தான் பாய்ந்து ஓடுவோம். எந்த மதிலை தாண்ட முடியலையோ அந்த மதிலை தாண்ட போகிறோம். இதெல்லாம் ஏன் நடக்க போகுது தெரியுமா? ஏன் இந்த அரணான கோட்டையின் பாதுகாப்பு இன்னைக்கு இறங்க போகுது? ஏன் இந்த ஆயுதங்கள் முறிக்கப்பட போகுது? ஏன் இந்த ஆயுதங்களை குறித்து தேவன் பேசுகிறார் அப்படின்னா, இதற்கு பின்பதாக கடவுள் உன்னை கனப்படுத்துகிற ஒரு வழியின் வாசலின் நாட்கள் அது திறக்கப்பட போகுது. அந்த கணங்கள் நீ எண்ணி முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கணங்கள் நீ எதிர்பார்க்காததாக இருக்க போகிறது. அந்த கணம் கடவுள் உன்னை உட்கார வைக்க போகிற நிலை அது மேன்மையாக இருக்க போகிறது. எனவே இந்த ஆசீர்வாதங்களை பெறக்கூடாது என்று உனக்காய் எழும்பி இருக்கிற அரணான அம்புகளை கர்த்தர் திசை திருப்ப போகிறார், திசை திருப்ப போகிறார். நான் சொல்கிறேன், அவருடைய வேல்யூவை புரிஞ்சுக்கோ. உங்களை காயப்படுத்தும்படி எழும்புகிற அந்த 30 நாளிலும் காணப்பட போகிற அம்புகள் கர்த்தர் இந்த ஆராதனையின் மூலமாக அவைகளை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார். உன் பக்கத்தில் விழும், உன்னுடைய கால் விரலின் பக்கத்தில் விழும், ஆனால் உன் மேலே விழாது. ஏனென்றால் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் கர்த்தரிடத்தில் உள்ளது. நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். அப்படியே பைபிளை மூடிக்கொள்ளுங்க. பாருங்க, ஒரு பொல்லாத ஆவி சவுல் ராஜா மேல வந்து இறங்குகிறது. இந்த பொல்லாத ஆவி எப்பெல்லாம் இந்த ராஜா மேல வந்து இறங்குதோ அப்பெல்லாம் இவருக்கு என்ன ஆகுதுன்னா சுகவீனங்கள் சரீரத்தில் ஏற்படுகிறது. தன்னுடைய சரீரத்திலே வருகிற அந்த பாதிப்பு இந்த சவுல் ராஜாவுக்கு அதிகமாய் காணப்படுகிறது. பலவீனப்படுகிறார், படுக்கையில் விழுகிறார். இந்த பொல்லாத ஆவியினால் வரும் பாதிப்பு இவருடைய சரீரத்தில் அதிகமாய் வருகிறது. அப்போ இதை பார்த்த சவுல் ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. ராஜாவே, இந்த மாதிரி பொல்லாத ஆவி உங்க மேல வரும் பொழுதெல்லாம் உங்க சரீரம் பாதிக்கப்பட்டது. எனவே சுரமண்டலம் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு வெளியேறிடும். எனவே நீங்க சுகம் அடைவீங்க. எனவே நம்மளுடைய தேசத்தில் சுரமண்டலம் ஸ்பெஷலாக நல்லா வாசிக்கிற ஒரு ஆளை தேடிக்கொண்டு வரும்படி உங்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்பி தேட வைங்க. அவன் வந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் சொஸ்தமாவீங்கன்னு சொல்லி சவுல் ராஜாவுடைய ஊழியர்கள் ஒரு ஆலோசனையை சவுல் ராஜாவுக்கு தராங்க. அப்போது பாருங்க, இந்த வேலைக்காரர் ஒருத்தர் சவுல் ராஜாவுக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பெத்லகேம் என்கிற அந்த பட்டணத்திலே ஈசா என்கிற ஒரு நபருக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு மகன். ஒரு டைம் நான் அவரை பார்த்து இருக்கிறேன். அவர் வாசிப்பதில் தேறினவர். எனவே
அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்த வீரன், அவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற செய்தியை இந்த வேலைக்காரன் சவுல் ராஜாவிடம் அறிவிக்கும் பொழுது உடனே சவுல் ராஜா போய் அந்த மனுஷனை, அந்த மகனை கூட்டிட்டு வா அரண்மனைக்குன்னு சொல்றார். இந்த பொல்லாத ஆவி சவுல் ராஜா மேல் இறங்குகிறது. இவர் சுரமண்டலம் எடுத்து வாசிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ வாசிக்க வாசிக்க அவன் சொஸ்தமாகிற காரியத்தை சவுல் ராஜாவுடைய சரீரம் உணர்வடைகிறது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நேரங்களிலே பாருங்க, ஒரு நாள் திரும்ப அந்த பொல்லாத ஆவி சவுல் ராஜாவுடைய சரீரத்தை ஆட்கொள்ளும் பொழுது அவனுக்குள் வருகிற ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு கொலை வெறி, ஒரு பகை உணர்வு, அப்படியாக அவனுக்குள் மாம்சத்தை தட்டிவிட்டு எழும்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தான் கையில் வைத்திருந்த ஈட்டிய, நல்லா கவனிங்க, சுவரோடு குத்தி சாகடிக்கும்படி ஆயுதங்களை கையிலே சவுல் ராஜா எடுத்தான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நமக்கு சத்துரு கொடுக்கிற கோபம் நம்மளை கொலையாளியாய் மாற்றிவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ வேணும்னு பண்ணலை, நீ சாதாரணமாக பண்ணுகிற ஒரு காரியத்தில் சத்துரு உன்னை சிக்க வைக்க வலைகளை வைத்திருக்கிறான். பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் வருகிற ஒரு கோபம் ஈட்டியை எடுத்து சுவரோடு குத்தும்படி சவுல் ராஜா எழும்புகிறான். வேதம் சொல்லுகிறது 2 முறை இந்த சம்பவங்கள் நடந்தாலும் தாவீது தப்பி ஓடினார் அப்படின்னு இருக்கு வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் அந்த ஆயுதத்தில் இருந்து தாவீது ராஜாவை விலக்கி தப்புவித்து ஓடும்படி அனுகிரகம் பாராட்டார். ஹல்லேலூயா. அதே சம்பவங்கள் நாட்களிலே சவுல் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து, இங்க பார், தாவீது காது கேட்கும்படி நீ என்ன பண்ணு, போய் சொல்லு, அந்த ராஜா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாருப்பா, சவுல் ராஜாவுடைய ஊழியக்காரங்கள்லாம் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை சும்மா போய் தாவீது காது கேட்கும்படி போய் சொல்லு. அப்படியே சொல்லிட்டு நீ அவருக்கு மருமகனானா எப்படி நல்லா இருக்கும் என்கிற வார்த்தையும் போய் சொல்லுன்னு சவுல் ராஜா தன்னுடைய ஆட்களிடம் சொல்லி தாவீதை ஏவி விடுகிறான். நல்லா கவனிங்க அன்பானவர்களே. அப்போது தாவீது சொல்கிறாரு, நான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சொல்கிறார், நான் ராஜாவுக்கு மருமகனானது நான் எளியவன், அது லேசான காரியமாக, நான் சாதாரணமானவன், என் குடும்பத்திலே நான் அற்பமாக எண்ணப்பட்டவன் என்கிற வார்த்தையை அவர் இங்கே தான் சொல்கிறார். நான் எளியவன், என் குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்குரிய திட்டம் என்னன்னா, இந்த சவுல் ராஜாவுடைய எண்ணம் என்னன்னா, இந்த பெலிஸ்தியர்களுக்கிட்ட போய் 100 நுனித்தோலை கொன்று எடுத்துட்டு வந்தா என் மருமகன் அப்படி ஒரு பெரிய ஒரு வீரனாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நல்லதை மாதிரி பேசிட்டு பின்னாடி ஆட்களை ஏவி விட்டு சொல்கிறான், ஒரு 100 நுனித்தோலை கொண்டு வா அப்படின்னா, இந்த தாவீது பெலிஸ்தியர்கிட்ட தோத்து செத்து போகணுங்கிற ஒரு முடிவுக்காக அப்படியே அழகாக பேசுகிற மாதிரி பேசி கிளப்பி விடுறான். இப்போ சவுளுடைய ஊழியக்காரர்கள் தாவீது காது கேட்க பேசுகிறாங்க, எப்பா ராஜா இந்த பெலிஸ்தருடைய நுனித்தோலை கேட்குறாருப்பா, போய் சண்டை எடுப்பான் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. ஆனால் சவுளுடைய தந்திரம் என்ன தெரியுமா, பெலிஸ்தியர் ஆயுதத்தினாலே இவன் தாவீது ஐயா கீழே விழணும், இதுதான் எண்ணம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது எழுந்து தன்னுடைய சேனை ஆட்களை கூட்டி கொண்டு போய் 100 பேர் அல்லங்க, கேட்டது 100, 200 பெலிஸ்தருடைய நுனித்தோலை கொண்டு வைக்கிறார். அப்படியே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி பண்ணிட்டு, ஐயையோ இவன் செத்து போகலையேன்னு சொல்லி இருதயத்தில் குமரி கொள்ளுகிறான் இந்த சவுல். பாருங்க,
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் பேசுகிறார். விழித்திருந்து கேட்டுக்கோ. அப்போது தேவன் பெலிஸ்தரின் ஆயுதத்தினால் இந்த தாவீதை விழாமல் தப்புவித்து கர்த்தர் அவரை ஓட வைக்கிறார். திரும்ப இந்த சவுல் ராஜா அகைன் இன்னொரு மர்டர் பண்ண கிளம்புறான். அப்போது தன்னுடைய மகள் மீகாள் அவங்கள ஜன்னல் வழியாக இறக்கி விட்டு தப்பு வைக்கிறாள். அந்த மர்டர் பிளானும் கேன்சல் ஆகுது. இப்போ அடுத்த கொலை முயற்சி. ஆயுதத்தினால் தாவீது விழணும்னு சொல்லி தன்னுடைய அரண்மனையில் முக்கியமான ஆட்களை வைத்து சவுல் தன்னுடைய மகன் யோனாத்தான் எல்லாரையும் வச்சு பிளான் பண்ணுறான். இந்த தாவீது ஆயுதத்தினால் விழுந்து ஒன்றுமில்லாமல் போயிரு செத்து போகணும்னு சொல்லி ரத்தத்தை சிந்தனும் சொல்லி பிளான் பண்ணுறான். யோனாத்தான் இந்த செய்தியை கொண்டு போய் தாவீதுக்கு சொல்லி தாவீதை தேவன் அங்கேயும் தப்புவித்து ஓட வைக்கிறார். நல்லா கவனிங்க. இப்படி அகைன் அண்ட் அகைன் தப்பே பண்ணாத தாவீதை கொல்றதுக்கு ஈட்டியை எடுக்கிறான், பிளானை போட்டான், ஆயுதத்தினால் சாகணும்னு தீர்மானம் பண்ணான், கொலை பண்ணிடணும்னு முயற்சி பண்ணான். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு முறை கூட தாவீதனுக்கு மேலே ஆயுதங்கள் கீறாதபடிக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். வேதம் சொல்லுகிறது, இவைகள் நடந்தாலும் தாவீதோடு கூட கர்த்தர் துணை நின்றார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தாவீதை அழிக்கவோ ஆயுதங்கள் கீறி போடவோ காயப்படுத்தவோ சேதங்களோ இவ்வளவு பெரிய ராஜா பிளான் பண்ணாலும் தாவீதை நசுக்கும்படி ஆயுதங்கள் கிளம்பி வந்தாலும் அந்த ஆயுதங்கள் அவரை சேதப்படுத்தாமல் விலக்கி காத்ததற்கு காரணம் ஒன்று. அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், அந்த காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க துவங்கி இருக்கிறதை சிந்தனையில் வைத்துக்கொள். உன் சத்துரு உன் விடுதலை குறித்து சந்தோஷப்படும்படி காரியங்கள் மறைமுகமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தேவன் வெளியரங்கமாய் சொல்லுகிறார். பாருங்க, அவரை காப்பாற்றின அந்த தேவன் இந்த சபையில் இருக்கிற உன்னை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். நான் சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறை சத்ரு ப்ரீ பிளான்டு பண்ணும்போதெல்லாம் உடனே என்னோட தேவன் பேசுவார். அது தாமதமாக பேசினார்னா என் சோழி இன்றைக்கோ முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறை சத்ரு என் பிராணனுக்காக கண்ணியை வைத்த போதெல்லாம் அடுத்த நொடி தேவ பிரசன்னம் நான் எங்கே இருந்தாலும் இறங்கி அவர் எனக்கு சொல்லுவார், அங்கே கண்ணி இருக்கிறது, நீ விழும்படி அங்கே ஒரு ஆபத்தை சத்ரு வைத்திருக்கிறான். அந்த பகுதியில் மரண அலைகளின் ஓலத்தின் நாவிகள் உன்னை பிடுங்கும்படி, உன் சரீரத்தை விட்டு உன் பிராணனை எடுக்கும்படி, கல்லறைக்குள் வைக்கும்படியான சவப்பெட்டிகளை உண்டு பண்ணி காத்து கொண்டிருக்கிறான். மகனே மகளே என்ற கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசியிருக்கிறார். அந்த வழி நடத்துறதுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு நிற்கிறேன். ஐ நோ, என்னுடைய ஜீவனுடைய வேல்யூ எனக்கு தெரியும். என் கூட பேசுகிற கர்த்தருடைய வேல்யூபிள் எனக்கு தெரியும். அதை நீங்களும் உங்கள் ஆத்துமாவை காக்கின்ற தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். அல்லேலூயா. பெரிய ஒரு 20 வீடு கர்த்தர் கொடுத்துட்டான்னு வை, உனக்கு நோய்வாய்ப்பட்ட அடுத்த நாள் செத்தன் வை, உனக்கு என்ன லாபம் உண்டு? அல்லேலூயா. உன் கையில் 20 கோடி இருக்குதுன்னு வை, மருத்துவமனையில் 60 நாள் அப்படியே நீ படுத்து கிடக்கணும் ஒரு சூழலை சாத்தான் வைத்தான் என்றால் என்ன லாபம் உண்டு? இருக்கிறதுலே பெரும் ஆசீர்வாதம் அவர் அங்கே இருக்கிறதல்ல, அவர் என்னோடு கூட உங்களோடு கூட நடந்து வருகிறதும் பாதுகாக்கிறதும் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் பெரும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவன் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். இந்த வருஷத்தில், இந்த 6 மாதத்தில்
எத்தனை குழந்தைகள் செத்துருக்குன்னு கணக்கை போய் நீங்கள் கூகுளில் ரேஷியோ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த 6 மாதத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன வாலிபர்கள் நிறைய பேர் மறித்திருக்கிறான், நிறைய பேர் செத்துட்டான். பிரபலமானவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, யூடியூபர்ஸ் நிறைய பேர் போய் நிறைய யூடியூப் சேனல் வச்சுட்டு நிறைய லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற நிறைய பேர் இறந்துருக்கான். நிறைய பேர். ஒரு பணக்காரன் சாதாரணமாக மாடியில் நடந்து போனான், அவனுக்குள்ள வாழ்க்கை பிடிக்கலான்னு நினச்ச ஒரே ஒரு நொடி அப்படி ஜம்ப் பண்ணலான்னு பண்ணால் செத்து போயிட்டான். ஆனால் இன்றைக்கி நாம் சாக வேண்டும், என்ன வாழ்க்கை இதுன்னு விரும்பினாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விளக்கி 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 உன் அந்த ஜபத்தை கேட்காம உன்னை பாதுகாக்கிற அந்த கிருபை மேலானது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை தொடரவன் அவருடைய கண்மணியை தொடர்றதுக்கு சமானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவ்வளோ சீக்கிரமாக உங்களை தொட முடியாது தெரியுமா? அவ்வளோ சீக்கிரமாக உங்களையும் நம்மளையும் நம்ம இருக்கிற இடத்தையும் நம்மளை வேரோடு பிடுங்கி போட அவனால் நிச்சயமாய் முடியாது. ஏன்னா உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒருத்தனாலையும் ஒருத்தியாலையும் உன்னையும் என்னையும் அசைக்கவே முடியாது. காரணம், உலகத்தை உண்டாக்கினவர் உன்னோடும் என்னோடும். அந்த பெரியவர் சிறியவர்களோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒரு கெடுதலும் வராது. பாருங்க, அவர் கிருபை என்னை இந்த 5 மாதம் நடத்தி 6வது மாதத்தில் வந்திருக்குதுன்னு உணர்றவங்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஒரு நிமிடம் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்தமான கிருபை. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, தயவு செய்து இந்த செய்தியை தவற விடாதீங்க. இதில் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை கொடுக்கறதுக்கு முடியாமல் அத்தனை பலவீனத்தின் மத்தியில் இந்த செய்தியை நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, யாக்கோபையா தன் மகன் யோசேப்பை கூப்பிட்டு, தம்பி, நீ சீகேம் என்கிற பட்டணத்துக்கு போ, உங்கள் அண்ணாங்க எல்லாம் அங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த ஆடெல்லாம் கரெக்டாக மேய்க்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி யாக்கோபு யோசேப்பை சீகேம் என்கிற இடத்திற்கு தான் தங்கி இருந்த இந்த எபிரோன் என்கிற பள்ளத்தாக்கில் இருந்து சீகேமுக்கு அனுப்பினார். போனவர் போனது தான், திரும்ப வரலை. அந்த இடத்துல அவர் போய் சீகேமில் தேடுறார். தான் அண்ணாக்கள் இல்லை, ஆடுகள் இல்லை, அப்பா சொன்ன இடத்துல இல்லை. அப்புறம் அந்த வழியாக போகும்போது ஒருத்தர்கிட்ட கேட்குறார். அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா, ஆடுகளை மேய்ச்சிட்டு திரளான சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்க தோத்தான் என்கிற இடத்தில் போனதா பேசிக்கிட்டு இருந்ததை நான் போகும்போது கேட்டேன்ப்பா என்று கேள்விப்படுறாங்க. அப்போது தோத்தான் என்கிற இடத்திற்கு இந்த யோசேப்பு கிளம்பி போய் அப்பா சொன்ன வேலையை செய்துட்டு வருவதற்காக அவர் கிளம்பி போகிறார். நல்லா கவனிங்க, அவர் வருகிறதை தூரத்திலே அந்த தோத்தான் என்கிற இடத்துல அந்த சகோதரர்கள் பேசுகிற வார்த்தை என்னன்னா, இதோ சொப்பனக்காரன் வராமலா, இவனை இன்னைக்கு கொன்று ஒரு குழியில் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் இவரை சாவடிச்சிருதுன்னு போய் நம்ம சொல்லிக்கலாம். நல்லா கவனிங்க, யோசேப்பை விற்கவோ அடிமையாக்கவோ இவர்களுடைய திட்டம் கிடையாது. யோசேப்பை முதல்ல கொல்லணும், யோசேப்பை முதல்ல கொன்று ஒரு குழியில டெட் பாடியை போட்டு துஷ்ட மிருகம் அடிச்சு கொண்டு இப்படி போட்டுச்சின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற பிளானை தன் சகோதரர்கள் பண்ணுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்போ சொல்றாங்க, சொப்பனம், அவனுக்கு வந்த அந்த காரியத்தின் சொப்பனம் இப்போ எப்படி முடியும்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ரூபன்
இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்குள் ஒரு பயத்தை தேவன் தந்து, ஓய் வேணாம் 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 வேணாம், கொல்ல வேணாம், ரத்தம் சிந்தி அந்த ரத்த சாபம் நமக்கு வர வேணாம், கொல்ல வேணாம், அதுக்கு பதிலாக வித்துடலாம், இல்லை அப்படி அதுக்கு பதிலாக உயிரோடு குழியில் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு டிசைடு இந்த ரூபன் பேசி கொண்டு வரார். அப்போது அவரை கொல்ற அந்த பிளானை தடுத்து அவர் படுகுழியில், அதாவது தண்ணீர் இல்லாத குழியில் போடுவதற்காக ஒரு தப்புவிக்கிற அந்த காரியத்தை இந்த ரூபன் செய்தான். அன்பானவர்களே, அதுக்கப்புறம் பலவர் அங்கேயே கழிச்சு அவரை கொண்டு போய் போட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்க்காதீங்க. நான் பார்க்குற இடம் என்ன தெரியுமா? அன்றைக்கு யோசேப்பும் அவர் தரிசனமும் அவரால் உலகமே காப்பாற்றப்பட போகிற காரியத்தை சத்துரு முன் அறிந்து கொண்டான். அதனாலே இந்த யோசேப்பை இப்பயே முடிச்சிட்டா என்கிற கொலை உணர்வை தன் சொந்த குடும்பத்திற்கு, சகோதரர்களுக்கு இந்த சத்ருவானவன் விதைத்தான். ஆனால் சகோதரர்கள் எய்த ஆயுதங்கள் யோசேப்பின் மேல் வரவில்லை. கடுகளவு கீறப்பட்டாலும் அவர் வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியுமா? அங்கே தாவீதை கர்த்தர் கெபிகெபியா ஓடின அவரை கர்த்தர் ஆயுதங்களுக்கு தப்புவித்ததினால் சிங்காசனத்தில் உட்கார வச்சு சாகிற வரைக்கும் கனப்படுத்தினார். இங்கே யோசேப்பை தன் சகோதரர்கள் போட்ட ஆயுதங்களால் அதை கர்த்தர் அவரை அங்கிருந்து தப்புவித்து அவரை முடிவிலே அரண்மனையிலே தன் சந்ததி தொட முடியாத கணத்திலே உட்கார வைத்து கர்த்தர் கனப்படுத்தினார். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த ஆயுதங்களுக்கு கர்த்தர் தப்புவித்து தாம் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். சாதாரண செக்யூரிட்டியாக இருந்த ஒருத்தரை அரண்மனைக்குள் பெரும் பொறுப்பை தந்து கர்த்தர் அவரை உயர்த்த போறார் என்பதை சத்துரு முன்னறிந்து ஆமானுக்குள் ஒரு கொலை உணர்வை வைத்தான் சத்துரு. ஆனால் தேவன் ஆமான் போட்ட அந்த ஆயுதத்தை என் தேவன் மொர்தெகாயை தப்புவித்து அவரை முடிவிலே கனப்படுத்தி மொர்தெகாய் வைக்கப்பட்டிருந்த தூக்கு மரம் என்கிற ஆயுதத்திலிருந்து கர்த்தர் தப்புவித்து முடிவிலே மொர்தெகாயை அரண்மனைக்குள் உட்கார வச்சு மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினார். இந்த 3 பரிசுத்தவான்களையும் அந்த ஆயுதங்கள் கீறி போட கர்த்தர் விடலை, அவர்களை தப்புவித்தார். முடிவிலே அவர்களை கொண்டு போய் கனப்படுத்தினார். என அன்பானவர்களே, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிற ஆசீர்வாதம் புரிகிறது? உன்னை ஏன் தப்பு வைக்கிறார்னா, உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு பெரும் திட்டம், வேலைகள் நடக்க போகிறது. அதாவது இனிதான் பரலோகத்தில் உன்னை குறித்து நல்லதாய் எழுத வைக்கிற பக்கங்கள் பக்கத்தில் வந்திருக்குது. அல்லேலூயா. இது வரைக்கும் உன்னுடைய பிறப்பு, நீ படப்போகிற பாடு, கஷ்டம், வனாந்தரம் எல்லாம் எவ்ரிதிங் ரிட்டன் பை காட். இப்போ கொஞ்ச பக்கங்களிலே உன் தலையெழுத்து மாறி இருப்பதையும் கர்த்தர் எல்லா ஆயுதத்தையும் முறித்து உன்னை தப்புவித்து கனப்படுத்தின லெவலின் ஆசீர்வாதம் வரப்போகிற பக்கங்கள் பக்கத்தில் வந்திருக்கு. எனவே சத்துரு முன்கூட்டியே உன்னை காலி பண்ண திட்டமிட்டு இருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன், என் கரத்திற்குள் நீ இருக்கும் வரைக்கும் ஒரு கேடும் உன்னில் வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் என் கூட பேசுகிறாரு பிரதர் சொல்கிறீங்க? அப்போ இன்னும் நான் ஓடணுமா பிரதர்? இன்னும் நான் கொகையாக ஓடணுமா? இன்னும் எகிப்தில் நான் அடிமையாக இருக்கணுமா? இன்னும் சிறைச்சாலையில் நான் பண்ணாத தப்பை நான் அனுபவிக்கணுமா? இன்னும் என் சொந்த மாமனாரே என்னை கொல்ல தேடுற மாதிரி என் சொந்த குடும்பத்தினாலே நான் தேடப்படுறேனா?
இல்லை இல்லை இல்லை, அவர்கள் இப்படி என்பதை நீ அறிந்து கொள். அந்த ஆயுதத்தின் கூர்மையை அறிந்து கொள். அவங்க பேச்சின் வாயின் ஆயுதங்களை நீ புரிந்து கொள். அவங்க எரிச்சலில் உள்ள ஆயுதங்களை நீ புரிந்து கொள். அவங்கள் உன்னை குறித்து இப்படித்தான் உன் முடிவு இருக்கணும் சொல்லப்படுகிற அந்த முடிவின் எண்ணங்களை நீ அறிந்து அந்த ஆயுதத்தை நீ விளக்கி புரிந்து கொள். ஆமென். நீ கெபிக்கு போனாலும் உன் கூட யார் வரா? அவ்வளோதான். நீ வனாந்தரத்தில் போனாலும் உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் கர்த்தர் இருக்கிறார். அது மற்றவனுக்கு தான் சிறைச்சாலை, யோசேப்புக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தாவீது கெபிக்குள்ளே போய் உக்காந்தாருன்னு பைபிளில் எங்கேயாவது இருக்குதா? அவ்வளோதான். கெபி நாட்கள் முடிந்ததுன்னா முடிந்தது தான். மகிமை நாட்கள் ஆரம்பித்ததுன்னா ஆரம்பித்தது தான். யோசேப்புக்கு அப்புறம் சிறைச்சாலையில் போய் உக்காந்தாருன்னு பைபிளில் இருக்குதா? அதோட சிறைச்சாலையை அவர் பார்க்கலங்க. அதை தான் தேவன் உனக்கும் எனக்கும் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த அம்பு எவ்வளவு கூர்மையாக இருக்கட்டும், அது என் கால் நுனி பக்கத்தில் வந்து கூட விழும், என்னை தொட முடியாது, உன்னையும் தொட முடியாது. நான் இன்னைக்கு ஓடுவேன், இன்னைக்கு அதை பார்த்து பயப்படுவேன். ஆனால் நாளைக்கு கர்த்தர் என்னை சிங்காசனத்தில் உன்னையும் என்னையும் உட்கார வைக்கும்போது என்னை புழுவை நசுக்கிற மாதிரி நசுக்க ஆட்கள் இருந்த போதெல்லாம் அவர் கிருபை என்னை பலப்படுத்தியதே என்று நீயும் நானும் சொல்லும்படி ஆழத்தில் போய் அவர் கரத்தை பிடிக்கிறதற்கும் கரையில் நின்று அவருடைய கரத்தை பிடிப்பதற்கும் ஒரு பெரும் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் அவரை பார்த்து விசுவாசிக்காதீங்க. அவர் என் கூட இல்லை அப்படின்னு என் கண்ணு சொன்னாலும் என் இருதயம் என் கூட அப்பா இருக்கிறார். எதை குறித்து நான் கலங்க மாட்டேன். எனக்கு ஒன்றுன்னா அவர் முன்னாடி நிற்கிற தேவன் என்ற உணர்வோடு காணப்படுங்கள் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. யாக்கோபிற்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை. நீங்கள் இத்தனை நாள் கற்பனை பண்ணீங்க, எனக்கு இதை செஞ்சிருப்பாங்களோ, எனக்கு அதை செஞ்சிருப்பாங்களோ. எத்தனை பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு இதை செஞ்சுருப்பாங்க பிரதர், எனக்கு அதை செஞ்சுருப்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த மாதம்தான் அது உண்மையாகவே நடக்கும். நான் கர்த்தர் சொன்னதை சொல்கிறேன். செஞ்சிருப்பாங்களோ, நடந்திருக்குமோ, பண்ணி இருப்பாங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதம் இதற்காக உன் சத்துருக்கள் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து காரியத்தை செய்து உன் மூளை பேதலிக்கும்படி, உன் ஐஸ்வர்யத்தை நீ சுகமாய் ருசி பார்க்க முடியாதபடி, உணவு உண்ட முடியாதபடிக்கு மறைமுகமாய் இம்மாதம் கிரியை செய்ய போகிறார்கள் என்பதை தேவ ஆவி முன்கூட்டியே சொல்லுகிறார். அது உன் சொத்துக்களாக காரியத்தாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளை குறித்த காரியத்தாக இருக்கட்டும், உன்னை கண்டு பொறாமைப்படுகிற காரியமாக இருக்கட்டும், வாட் எவர், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது ஏன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபிற்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை. ஒரு நடந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரு வாலிப பெண், அவளுடைய பெயர் எலிசபெத், ஒரு அழகான ஒரு பெண்மணி, ஒரு வாலிப மகள். அவள் பின்னாடி ஒரு பையன் சுற்றிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போது இவன் என்ன பண்ணான்னா, என்னதான் போய் பண்ணாலும் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேச மாட்டேங்குதே, நம்மளை விரும்ப மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மந்திரவாதி கிட்ட போய், இவன் நடந்ததை சொல்கிறேன் நான், ஒரு மந்திரவாதி கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, இந்த பொண்ணு என்னை வெறித்தனமாக காதலிக்கணும்,
இந்த பொண்ணை என்னை வெறித்தனமாக காதலித்து நான் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவளுக்குள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த மந்திரவாதியிடம் அந்த மகள் எலிசபெத்தை வசியம் செய்வதற்காக இந்த ஒரு வாலிப மகன் கடந்து போகிறான். நல்லா கவனிங்க, அந்த மந்திரவாதி பணம் வாங்கி கொண்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், பார், நாளை இந்நேரத்திலே அவ உன் பின்னாடி நாய் மாதிரி ஓடி வருவா, நாளைக்கு இந்நேரத்திலே அவன் உன் பின்னாடியே கிடப்பா அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி சொன்னான். அப்போது பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் செய்வினை காரியத்தை செய்தான். அப்போது முதலாவது ஒரு அசுத்த ஆவியை இந்த மகள் எலிசபெத்துக்குள் அனுப்பும்படி, அந்த வசியத்தை செய்யும்படி இந்த மந்திரவாதி அந்த காரியத்தை செய்தான். எனக்கு அன்பானவர்களே, நடந்த ஆச்சரியமான காரியம் என்னன்னா, போன அசுத்தாவி போன ஸ்பீட்லேயே திரும்ப கிளம்பி வந்து அது சொன்னது, அது முடியாது, அவளுக்குள் நான் போக முடியாது என்று திரும்பி வந்துருச்சு. த செகண்ட் டைம் இந்த மந்திரவாதி திரும்ப அந்த அசுத்த ஆவியை அனுப்புகிறான். அது திரும்பவும் சொல்லுது, என்னால் போக முடியாது அப்படின்ட்டு அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது டைம் வலிமையுள்ள ஒரு அசுத்தாவி, ஏற்கனவே 2 முறை அனுப்பின அசுத்தாவியை விட மூணாவது முறை வலிமையான ஒரு அசுத்தாவியை செய்வனை செய்து இந்த மந்திரவாதி அந்த மகள் எலிசபெத்துக்குள் அனுப்பினான். அந்த மூன்றாவது முறை அனுப்பின அந்த வலிமையான அசுத்தாவி திரும்ப வந்து சொன்னது, அவளை சுற்றிலும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, என்னால் அவள் வாழ்க்கைக்குள் ஆத்துமாவுக்குள் போய் கலக்க முடியாதபடி அவளை சுற்றிலும் ஒரு நெருப்பு எரிகிறதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துருச்சு. 4th டைம் நீ அவ வாழ்க்கைக்குள்ள போய் அவளை கட்டுப்படுத்தி இந்த மந்திரவாதி அனுப்பினான். அது போயிட்டு எப்படி கோபத்தில் திரும்பி வந்துச்சு தெரியுமா? அந்த மந்திரவாதியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தோட்டான். அவன் உக்காந்திருந்த இடத்துல இருந்து அவனை புஷ் பண்ணி கீழே தள்ளி ஒரு வார்த்தை அந்த அசுத்தாவி சொன்னது உண்மையாகவே, இன்னும் ஒரு முறை என்னை நீ அனுப்பினா உன்னை நான் கொன்றுவண்டா என்று சொல்லி அந்த மந்திரவாதியை அது மிரட்டியது. எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? சுவிசேஷமே சொல்லாமல் சாத்தான் அசுத்த ஆவி சொன்ன செய்தியினால் அந்த தேவனை சொந்த இரட்சகராய் இந்த தோட்டான் என்கிற அந்த மந்திரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். நான் சொல்கிறேன், உண்மையாய் நடந்த சம்பவம் சாட்சி. அந்த மந்திரவாதி இயேசுவை சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அந்த மனுஷிக்குள்ள இது உலக மனுஷி, தேவன் இல்லாத, தேவன் வழி நடத்தாத, தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகிறதா உங்களுக்கு தெரியும். இந்த சபைக்குள் வர்றதுனால உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி சுற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? தேவன் குறித்திருக்கிற இடத்தில் தேவனுடைய மன்னாவை சரியாய் நீ பெற்றுக்கொள்றதுனால உன்னையே அறியாமல் ஒரு அக்கினியின் வேலி உன்னை சுற்றிலும் எரிந்து கொண்டு இருக்கிறது. உன்னையே அறியாமல் மிகப்பெரிய பாதுகாப்பு உன் தொழிலில், கையின் பிரயாசத்தில், வாகனத்தில், உன்னுடைய பிள்ளைகளில், உன்னுடைய ஜீவியத்தில், குடும்பத்தில் காணப்படுகிறது. தேவன் வழி நடத்தல ஒரு அக்கினி உன்னையும் என்னையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த எலிசபெத் கர்த்தர் வழியில் நடந்தவன், அவளை மயக்க முடியாது. கர்த்தர் வழியில் நடக்காமல், கர்த்தர் பிள்ளைகள் இல்லாமல் எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் கால் பண்ணிச்சு அழுகிறாங்க தெரியுமா?
நான் ஏன் இவனை கல்யாணம் பண்ணன்னு தெரில பிரதர், நான் ஏன் இவளை கல்யாணம் பண்ணன்னு தெரில பிரதர். அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா இதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கூட படித்த ஒரு பெண், என்னுடைய தோழி, அவளாம் அப்படி தான். அவருடைய வீட்டுக்காரருடைய ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 45-50. அவள் திருமணம் ஆகும்போது அவருடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 22. முழு குடும்பத்தையே அவன் வசியம் பண்ணான், முழு குடும்பத்தையே வசியம் பண்ணான். அவர்களே தாராளமாய் போய் கொடுத்தாங்க பொண்ணை. அவள் வாழ்க்கை நாசமாய் ஒன்றுமில்லாமல் போனது. சொல்கிறேன், இவர் கூட இருக்கிற வேல்யூ ஒவ்வொரு நடையிலும் புரியணும். ஆஹா, அங்கேருந்து சபைக்கு வந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது தலையெழுத்து இல்லைடா. உன் தலையை வாங்காமல் காக்கிற கிருபைன்னு உனக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் இந்த தேவனை நீ அற்புதமாக பார்ப்ப. இல்லைன்னா அவரும் அப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். இல்லை இல்லை இல்லை, அவரும் தேவன் அப்படின்ட்டு போயிடுவேன். அல்ல, அவர் தான் தேவன், அவர் தான் தகப்பன். தன் மகளுக்கோ மகனுக்கோ ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் பார், அதுதான் தேவன். நான் சொல்கிறேன், இந்த மாதம் இப்படியெல்லாம் இருக்கும். எஸ், ஆமென். நான் சொல்கிறேங்க, நீ பார்க்க வேண்டியது சத்துருக்களுடைய பலத்தை அல்ல. நீ பார்க்க வேண்டியது, பிரதர் அவன் இதை செய்கிறான் பிரதர், இருக்கட்டும், செய்யட்டும். நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர்னு ரட்சகர்னு அப்படியாவது அவனுங்க விளங்கட்டும். அது எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் உன்னை தப்பு வைப்பார். ஆனால் அதை திருப்பி விட்டார்னா இருந்த இடத்துல தெரியாத அளவுக்கு பண்ணிடுவார் தேவன். நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். தேவனுடைய உக்கிர கோபம் நம்ம பகைக்கிறவருக்கு மேலே வந்துச்சுன்னு வைய, அப்படியே நசுக்கி போட்டுருவார். ஒரு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி இரக்கமுள்ள தேவன். அப்போ கூட நம்ம சுபாவத்தை செக் பண்ணிக்கினே இருப்பார். நம்ம என்ன தெரியுமா, அப்போ தான் அப்படி நைட்டி அப்படி தூக்கி கட்டிக்கின்னு வேஸ்ட்டை தூக்கி கட்டினேன், சாவுடா, எனக்கு எதிராவா பேசினு, எனக்கு எதிராவா நின்ன, என் குடும்பத்தை அழிக்கவா திட்டம் ஈட்ட. இல்லை 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 இல்லை, அது ஒரு ஆத்துமா, அதுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. என்னன்னா, எப்படி செத்தாலும் அது பாதாளம், அது சாத்தானுக்கு தான் லாபம். பரலோகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது நஷ்டம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் அழிய வேண்டும் என்று பல ஊழியக்காரர்களே எழும்பினாங்க, பல ஊழியக்காரிகள் எழும்பினாங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி உட்கார வச்சிருக்கிறார், நிர்மூலமாக்கி உட்கார வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு கெடுதலும் வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எலிசாவை சுற்றிலும் ரதம், குதிரை, ஆயுதங்கள் வந்துச்சு. எலிசா மேலே அத்தனை ஆயுதத்தின் கூர்மையில் ஒன்றே ஒன்று பட்டுதா? தாவீது விட்டுருங்க, யாக்கோபை அவ கொல்றதுக்கு 400 பேரோட ஏசா வந்தான். எதை வச்சு தெரியுமா? ஆயுதத்தை எடுத்துக்கின்னு சண்டை போட வந்தான். 400 பேருடைய புத்தியும் மழுங்கிச்சு. ஏசா எதுக்கு வந்தன்னே தெரியலை. எலிசாவை சுற்றிலும் எதுக்கு மிட் நைட்லேயே ஒரு திட்டத்தை போட்டானுங்கன்னு தெரியாத அளவுக்கு காரியம் மாறுதலா முடிஞ்சுதா இல்லையா? அந்த மனுஷர்களுக்குள் கிரியை செய்த அந்த அசுத்தாவி எலிசாவை கொல்லணும்னு அன்னைக்கு மிட் நைட்லேயே வந்து இறங்கினாங்க. கர்த்தர் ஆயுதத்தை வாய்க்காமல் பண்ண போனார். தப்புவித்தார் எலிசாவை, தப்புவித்தார் யாக்கோபு என்கிற தேவ மனிதனை கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சேனைகளின் கர்த்தர் என் கூட உன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல முடியும்? இங்கே உன் ஆத்துமா சொல்லும், ஐயோ நீ தனிமையாக இருக்கிறியே, உனக்கு யாரும் இல்லையே, உனக்கு உதவி செய்ய ஒருத்தனும் இல்லையே. தலையில் தட்டிக்கோ. அப்போல்லாம் உனக்காக சேனையே உன் பக்கத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆயுதங்களை எறிறாங்க பிரதர். சிலர் சொல்கிறது அதான்,
நான் சும்மா இருக்க மாட்டேன் பிரதர். இனி அவங்க எரிகிற ஆயுதத்தை வாங்கி திரும்ப புடுங்கி நானும் திரும்பி எரிய போகிறேன் பிரதர். பாருங்க, இதைத்தான் பேதுருவையா அந்த கெத்செமனே என்கிற அந்த தோட்டத்தில் பண்ணுறார். இயேசுவை பிடிப்பதற்கு வரும் பொழுது பட்டயம் அவருக்கு தேவையே கிடையாது. அவர் ஊழியத்துக்கு ஆமென். மீன் பிடிக்கிறதுக்கும் பட்டயம் தேவைப்படாது. ஆனால் தலைவர்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது? பட்டயம் இருக்குது. அதை எடுத்து மல்குஸ் காதை போட்டால் ஒரு போடு, அது தன்னால் பிச்சுக்கின்னு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் பட்டயத்தை எடுத்து நீ உரையிலே போடு, உள்ளவை அப்படின்னாரு. எடுத்த இடத்துல உள்ளவை அப்படின்றார். அதுக்கு பெரிய மீனிங் அதற்கு உள்ளாக இருக்கிறது அன்பானவர்களே. பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்திலே அவன் சாவான். எஸ், இட் இஸ் வெரி மச் ட்ரூ வேர்டு. ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. பட்டயத்தை எடுக்காது. அவன் உன்னை குத்த வரட்டும், அமைதியாக நில்லு. அவன் உன்னை சங்காரம் பண்ண வேரோடு புட்டுங்க பெரும் கூட்டத்தோடு வரட்டும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியாக இரு. உன் பட்டயத்தை உரையிலே போடு. அந்த யுத்தம் என்னுடையது. அவன் உன்னோடு மோதவில்லை, அவள் உன்னோடு மோதவில்லை, சேனையோடு கூட மோதுகிறான். கர்த்தர் நினச்ச வெறும் சாம்பல் தான் மனுஷன். ஆனால் தேவன் உன்னை தப்புவிக்க விரும்புகிறது என்ன தெரியுமா? அவள் மத்தியில் நீ கம்பீரமாக உக்காரணும். தேவ திட்டம் அதுதான். கர்த்தர் நினச்சா ஃபியூ செகண்ட்ஸில் ஆயுதத்தை நொறுக்கி போற்ற முடியும். அவன் முன்னாடி உன்னை அலங்கரித்து உக்கார வைக்கணும். தேவ திட்டம் அதுதான். நான் சொல்கிறேன், சத்ரு எழும்பட்டும், சத்ரு நகைக்கட்டும், சத்ரு தடுக்கட்டும், ஜபம் என்கிற விலையேற பெற்ற ஆயுதம் உனக்குள் இருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவன் கரமுயர்த்தி ஆமேன்னு சொல்லு. சாத்தானை சீக்கிரம் கர்த்தர் உன் காலுக்கு கீழ் நசுக்கி போட போகிறார். நீ ஓடுறன்னு நினச்சி கவலைப்படாத, ஓடிக்கினே இருக்குன்னு நினச்சி கவலைப்படாத, குகையாக பார்க்குறேன்னு கவலைப்படாத, சிறைச்சாலை அனுபவத்தை பார்க்குறேன்னு கவலைப்படாத. அதிசீக்கிரத்தில் சாத்தானை உன் காலுக்கு கீழே கர்த்தர் நசுக்கும்படி அவர் உன்னோடு கூட துணை நிற்க போகிறார். எஸ், நீங்கள் சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் நீ மேற்கொள்றதுக்காக அதிகாரம் பெற்றவன். அந்த அதிகாரம் கிரியை செய்ய நீ கொஞ்சம் தப்புவிக்கும்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். காரணம், உன்னை கனப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி உள்ள ஒரு ஜெபம் சத்துருவை வீழ்த்தும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். நான் சொல்கிறேன், பாவம் சில பேர் பண்ணுற இந்த ஜெபம் எனக்கு அப்படியே இருட்டேட்டாக கிடக்கு. ஒரு மண்ணு மாதிரி ஜெபிக்கிறது. இயேசு அவ்வளோதான், இயேசுவின் நாமம் அவ்வளோதான். அதை யார் சொல்கிறாங்கிறதுல இருக்குது. எஸ், கரெக்டாக தேவ சமூகத்தில் உக்காந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லு. சத்ருவு மேலே அக்கினியின் கந்தங்கள் விழும், அவன் எரிந்து கொண்டு ஓடுவான். நமக்குள்ளே என்ன பிரச்சனைனா, அந்த வல்லமைக்குள் வராமல் கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஜபத்தை பண்ணி சத்ரு நமக்கு இதை பண்ணுறான் பிரதர், அதை பண்ணுறான் பிரதர். இல்லை, அவன் உள்ளேயே போய் அவனை நீ மிதிக்க கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார். எகிப்து யோசிச்சுப்பார், யோசேப்பு கொண்டு போன எகிப்து கர்த்தர் இருந்த பூமியா? அது கர்த்தர் அசைத்தார் பார் எகிப்து. பாபிலோன் இருக்கிற மகா பாகால் ஆராதனை அங்கே தான். தானியல் 3 வாலிபரில் கொண்டு போய் கர்த்தர் அசைத்தார் பார். எஸ், ஜபம் அக்கினியாக இருக்கணும், அக்கினி மதிலாக இருக்கணும். நீ பண்ணுற ஜபத்தினால் அந்த அசுத்தாவில் அங்கேருந்து ஓடுற அளவுக்கு ஒரு ஜபம், சாதாரண ஜபம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், எல்லைகளில் இருக்கிற தீட்டை வெளியே தள்ளும். அவ்வளோதான். வெளிச்சமும் மகிமையும் பிரசன்னமும் ஒரு பெட்ரோல் ஊற்றி எரிகிற மாதிரி அந்த அசுத்தாவிகள் நடுங்கி கொண்டு வெளியேறும். அந்த ஜபத்தை நீ பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலியா ஐயா ஒரு மனுஷன் தானே. எலியா ஐயா ஒரு சாதாரண மனுஷன்தாங்க. அவர் தேவனால் அபிஷேகம் பெற்றப்பட்ட ஒரு மனுஷர், அவ்வளோதான். அவரும் மனுஷன்தான்.
நல்லா நினச்சி பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டார். ரைட். செத்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். சூப்பர். மழை வராதன் கட்டளையிட்டார், வரல. சூப்பர். பனி பெய்யாதன் கட்டளையிட்டார், பனி பெய்யலை. சூப்பர். எல்லாவற்றையும் செஞ்சுட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும்னு ஜெபம் பண்ணார். எக்ஸலண்ட். எல்லாத்தையும் பண்ண அவர் ஒரே ஒருத்தியுடைய ஒத்த வார்த்தையை கேட்டார். என்ன தெரியுமா? என் தீர்க்கதரிசி பாகால்களை தீர்க்கதரிசியை கொன்னதை போல நாளைக்கு உன் ஜீவனுக்கும் இதை செய்வேன்னு ஆயுதத்தை கொண்டு வந்து உன்னை போட்டு தள்ளுவேன்னு சொன்ன ஏசேபேலுடைய ஒத்த வார்த்தையை கேட்டு அவர் எங்கே தெரியுமா போனார்? சூறை செடிக்கு கீழே போய், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், உனக்கு அக்னியை இறக்கினாரே அதை யோசிக்க சாத்தான் விடலை. செத்து போன வாலிபனை உயிர் பெற வச்சாரே, உனக்கு அந்த யோசனையை சாத்தான் கொடுக்க வரல. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட 3.5 வருஷம் மழை பெய்யலை, பனி பெய்யலை, உன் ஒருத்தனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் கிரியை செய்தார். வானத்திலிருந்து அக்கினி, நம்முடைய ஊழியக்காரர் என்றால் நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னபோது கர்த்தர் சமூகத்திலிருந்து தகன பலி பீடங்களை அப்படி பட்சிக்கும்படி சர்வாக தகன பலிகளை பட்சித்ததே அது உனக்கு ஞாபகம் வரல. உனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? உன் சிந்தையில் என்ன ஓடுது தெரியுமா? என்னை போட்டு தள்ளுவேன் ஏசபேல் சொல்லிட்டாலே, என்னை போட்டு தள்ளுவேன், ஆயுதத்தை கொண்டு வந்து ஆயுதத்தை எடுத்து குத்துவேன், சாகடிப்பேன்னு சொல்கிறேன், அது ஓடுது. இப்போது அந்த சூறை செடி கீழே உட்காந்து நான் செத்தா நலமாக இருக்கும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தார். நீ திரும்ப என்ன தெரியுமா பண்ணுற? உன்னுடைய ஹிஸ்ட்ரி அவர்கிட்ட சொல்கிறேன். என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் அல்ல, கர்த்தர் சொல்ல, அதுக்காக தான்ப்பா உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் சாக வேண்டும் ஆண்டவரே. ஏன்? எதுக்கு? உன்னை இவ்வளோ வழி நடத்தியிருக்கிறேன், ஒத்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டாப்பா நீ சாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயுதம் அதை பார்த்தா சோர்வு தான் வரும், அதை பார்க்காதீங்க. அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு பலப்படு. அவன் வார்த்தை உன்னை உடையதான் பண்ணும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மளை தப்புவித்து வழி நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேங்க, ஒருத்தர் கேட்டார், என்ன தெரியுமா பிரதர், அந்தி கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பிரதர். என்ன யாரு பிரதர்? அந்தி கிறிஸ்து யாரா சொல்லிட்டாரா? யார் தெரியுமா பிரதர்? என் பொண்டாட்டி தான் பிரதர் அந்தி கிறிஸ்து அப்படின்றார் ஒருத்தர். அவர் சொன்னார் ஒருத்தர், என்னது பொண்டாட்டி அந்தி கிறிஸ்துவா? இந்த பாஸ்டர்ஸ் கூடுக இருக்கும் பாருங்க, அதில் போய் உட்காந்துட்டேன் ஒரு நாள். இந்த போதகர்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த போதகர்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் சொன்னார், பிரதர் எனக்கு இந்த ஆயுதத்தை பார்த்துலாம் பயம் இல்லை, எனக்கு வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு முள் இருக்குது பாரு, என் கணவன், அந்த கணவன் என்கிற அந்த முள் என்னை குத்துது பாரு பிரதர், வேலையிலேயே இருந்தலாம் மாதிரி இருக்கிற பிரதர். ஒரு பிரதர் சொன்னாங்க, எனக்கு முள்ளே என் மனைவி, போனால் குத்துறா, எனக்கு வெளியில் வர எந்த ஆயுதத்தையும் நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்குவேன் பிரதர், ஆனால் இவளை அப்படின்னு மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. அப்போது ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே, அவருக்கு எனக்கு சொல்கிறார் என்ன தெரியுமா, கர்த்தரே சொன்னார் பிரதர், இயேசுவே சொன்னார், உன் வீட்டாரு தான் சத்துருன்னு இயேசுவே சொல்லிட்டாரு பிரதர். ஆமாம் பிரதர், என் மனைவி தான் பிரதர் சாகணும்னு நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணின்னுக்கிறேன். என் கணவன் வேலைக்கு போகும்போது ரொம்ப ஆக்சிடெண்ட்லாம் இல்லை, சின்ன மாரடைப்பு வந்து ஸ்பாட்லே போயிடணும், நான் பாடியை கலெக்ட் பண்ணணுன்னு ஒரு அம்மா ஜெபம் பண்ணின்னு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா
இந்த ஆயுதத்தெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் பிரதர், இந்த முள்ளு மாதிரி குத்துற என் கணவனும் மனைவி இந்த ஆயுதத்தை என்னால் சமாளிக்க முடியல பிரதர். ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சம் என் மனைவியுடைய வாய் ஊமை ஆயிரணும்னு எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறது கேளு. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது ஒருத்தர் இந்த கல்லறைக்கு கல்லில் அந்த கரெக்டாக போடுறாங்க பார்த்தீங்களா, கல்லறையை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு ஊழியக்காரர் போனாராம். இப்போ அதுக்காக ஜெபம்னு சொல்லி அந்த ஓனர் சொன்னாராம். இப்போ இவர் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த கல்லறைகள் அநேக பேர் வாங்க, அநேக பேர் செத்து போகட்டும், அப்படியா ஜெபம் பண்ண முடியும்? ஆமீன். கல்லறைகள் நிறைய பேர் செத்து இந்த கடையில் கல்லறையை வாங்கி வைக்கணும்னு நான் ஜெபம் பண்ண முடியும்? ஒரே வார்த்தை என்ன? ஆண்டவரே, அவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதியும் கூட சொல்ல முடியாது. புரியுதா? இந்த மாதிரி இடுக்கமான கேள்வியில் நம்மளை விட்டுருவாங்க. ஆமீன். ஒரு நாள் 12:30 ஃபோன் பண்ணி ஒரு சிஸ்டர், இந்த புருஷனை ஏன் கடவுள் எனக்கு விட்டார் கேட்டு சொல்லு. ஏன் 12:30 மணிக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் பைபிள்லேயே நடந்தது. இந்த யாக்கோபோ, இந்த யோவானோ, இந்த பட்டணத்தார் உங்கள் வார்த்தையை கேட்கல, நாங்கள் 2 பேர் அக்கினியை வர வச்சு கொள்ள உங்களுக்கு சம்மதமானு கேட்கும் போது கர்த்தர் இயேசு அப்படி திரும்பி பார்த்து ஒரு முறைச்சிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன ஆவியுடையவர்கள் நீங்கள். அதான் என்ன ஆவியுடையவர்கள் நீங்கள். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இது நமக்கு ஆயுதங்கள் கிடையாது, இது நமக்கு போராட்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, போராட்டம் எது தெரியுமா? உன் ஆத்துமாவை சிறைப்பிடிக்க சாத்தான் போடுகிற தந்திரம், ப்ளூ பிரிண்ட். எனக்கு தெரியும் இங்கே உட்கார்ந்துருக்கிற யார் யார் இந்த மாதளம் எங்கெங்கே அவன் தொட்டு விழப்போகிறான்ற லிஸ்ட் எனக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை ஒரு க்ளூ கொடுக்குறேன், அவங்க நல்லா தூங்குறாங்க, அவ்வளோதான். பக்கத்தில் தள்ளி எழுப்புங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பையும் அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு நடக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இந்த மாதம் உண்டாகும். நான் ப்ரேயர் முடிக்க போகிறேன். அவர் வழியில் நடக்கிறவனுக்கும் அவர் வழியில் நடக்காதவனுக்கும் ஒரு பெரும் வித்தியாசம் இந்த மாதம் உண்டாக போகுது. நான் சொல்கிறேன், தயவுசெய்து பிரதர், ஏன் பிரதர் கர்த்தர் என்னை கைவிட்டார்னு என்னை கேட்காத. கர்த்தர் கைவிட தெரியாது, அதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் ஏன் பிரதர் என் குடும்பத்தில் இப்படி செஞ்சார், தயவுசெய்து கேட்காத. அவர் செய்ய சத்ரு விடக்கூடாதுன்னு தான் தேவன் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறார். தயவுசெய்து கேட்டுக்கோ. மனாசே என்கிற ஒரு கொடிய ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க. அந்த பையனுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஆமோன். 22 வயசில் அவன் ராஜாவாக உக்காந்தான். எருசலேமை வெறும் 2 வருஷம் அரசாண்டான். பைபிளில் இருக்குது. எல்லா ராஜாக்களும் 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் அரசாண்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ராஜா ஆமோன் 2 வருஷம் அரசாண்டான். 22வது வயதில் சிங்காசனத்தில் உட்காந்து முழு எருசலேமையும். ஏன் தெரியுமா? என்ன காரியம் நடந்தது தெரியுமா? அந்த ஆமோன் என்கிற ராஜா எருசலேமில் சிங்காசனத்தில் உக்காந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்சுவலி அவன் அரண்மனையில் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆட்கள் எழும்பினாங்க. கர்த்தர் நடக்கக்கூடியதை முன்னமே அறிந்து போய் ஆமான் கிட்ட போய், தம்பி உஷாராயிரு, என் வழியை விட்டு போகாத, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி என் வழியில் நடன்னு சொன்னா. இந்த ஆமோன் எருசலேம் ராஜா என்ன தெரியுமா பண்ணா? தன்னுடைய அப்பா மனாசே எந்த வழியில் நடந்தார், அவன் கர்த்தருக்கு போட்ட வழியில் நடக்கலை, அந்த வழியில் போய் இவன் நடந்தான். நரகலான விக்கிரகங்களை போய் இவன் சேவித்தான். முடிவு என்ன தெரியுமா? சொந்த அரண்மனையிலேயே சொந்த ஊழியக்காரங்க மர்டர் பண்ண பிளான் பண்ணும் பொழுது போய் ஆயுதத்தை போய் குத்தி கொன்று இந்த ஆமோன் என்கிற ராஜாவை குத்தி கொண்டு போயிட்டாங்க.
வெறும் 2 வருஷத்தில் கர்த்தர் உட்கார வச்ச ஒரு ராஜாவை அவனுடைய சொந்த ஊழியக்காரங்க ஆயுதத்தினால் குத்தி கொண்டு செத்து போனான். இதுதான் கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பிள்ளைகளாக இருந்து அவர் வழியிலே நடக்காமல் விட்டு விடுகிறவனுக்கும் இந்த மாதம் நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறேன், சம்பந்தமே இல்லாமல் ஒரு தேசத்தில் அந்த நேபுகாத்நேச்சர் பார்த்து அந்த 3 வாலிபர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அதே தானியேலை பார்த்து தரியு என்கிற ஒரு ராஜா சொன்னால், உன்னதமான தேவனுடைய குமாரனே தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க, சிங்கங்களுக்கு வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அந்த தப்புவிக்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த ஆராதனையிலே நான் சொல்கிறேன், உங்களையே அறியாமல் ஒரு அக்கினிய மயமான ஒரு பாதுகாப்பின் வேலி உன் மகன், மகள், பிள்ளை, முதியோர் மத்தியிலே இப்போ உன் குடும்பத்திலையும் இந்த ஆராதனையிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. அவர்களை தேவன் தப்புவித்து கனப்படுத்தி உயர்த்தினார். இன்றைக்கி நம்ம திருவிருந்த கை கொள்ள போகிறோம். நான் சொல்கிறேன், பரிசுத்த உள்ளத்தோடு எடு, பாவத்தை அறிக்கை செய்து எடு, உண்மையான உள்ளத்தோடு எடு, ஒப்பு கொடுத்து எடு. காரணம், பாவத்தின் சம்பளம் அது மரணம். பாவத்தின் சம்பளம் அது மரணம். அப்படி பாவம் செய்கிறவர்களுக்கு அந்த சாத்தானுடைய ஆயுதம் அவர்கள் இருதயத்தை அது பிளந்து அவர்கள் மாண்டு போவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அவைகளுக்கு தப்புவித்து மீட்டு அவனை பாதுகாத்தி உயர்த்தி கனப்படுத்தி வைக்கப் போகிறார். அவரை சார்ந்து இருக்கிறவங்க இன்றைக்கி திருவிருந்த பய பக்தியோடு கை கொள்ளணும்.